Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th standard chapter 2 real numbersல exercise 2.6ல உள்ள 3, 4, 5, 6 sumsலாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது அதனால் என்ன யூஸ்னால் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்குக்கு அதை டேரெக்டாக நீங்கள் வந்து என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஒர்க் ஷீட்ஸ் வேணும், சம்ஸ் வேணும், இன்னும் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா நான் அதில் நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து அதில் சால்வ் பண்ணுவேன். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தேர்ட் சம், இங்கே பாருங்கள், கொஷின் பாருங்கள். If root 2 is equal to 1.414, root 3 is equal to 1.732 and root 5 is equal to 2.236 and root 10 equal to 3.162 அப்படின்னு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. root 2க்கு root 3, root 5, root 10க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, then find the values of the following correct to 3 places of decimals. அதாவது இந்த ரெண்டுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுவும் கரெக்ட் டு 3 places of decimals தான் இருக்கணும். அதாவது டெசிமலுக்கு அப்புறம் இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபைனல் ஆன்சரில். ஓகே, ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம் வாங்க. இப்போ அதாவது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எழுதிடுவோம். தேர்ட் சம்மில் ரூட் 2ஓட வேல்யூ வந்து 1.414ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூட் 3ஓட வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூட் 5ஓட வேல்யூ 2.236ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூட் 10ஓட வேல்யூ வந்து 3.162ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரூட் 40 மைனஸ் ரூட் 20 இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கொஷனை பாருங்கள். அதாவது ரூட் 40, இப்போ ரூட் 40 என்ன நீங்கள் கொடுக்கல, ரூட் 20யும் இங்கே என்னன்னு கொடுக்கல. அப்போது நம்ம டேரெக்டாக இதுக்கு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 4 வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 4 வேல்யூஸ் வர மாதிரி இங்கே எழுதணும். இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்லேயே எப்பவுமே நம்ம ரூட் இருந்தால் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்துருவோம். ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு சேம் நம்பர் பேர் பண்ணுவோம். கியூப் ரூட்னா 3 நம்பர்ஸை பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி கூட போடலாம். இல்லைனா நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு மெத்தடில் எப்படி போடலான்னா, அதாவது இங்கே பாருங்கள், இந்த நம்பர்ஸ் வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது இந்த நம்பர்ஸ் என்னதுன்னா இதெல்லாம் ரூட் இல்லை, இதுக்கு வந்து டெசிமலில் வந்திருக்கு ஆன்சர், எக்ஸாக்ட் ரூட் வந்து கிடையாது. ஓகே, இப்போ அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இந்த சம்மை நான் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ரூட் 4 × 10ன்னு எழுதலாமா 40? ஏன்னா வந்து 4க்கு வேல்யூ இருக்குது, ரூட் 4க்கு ஆன்சர் இருக்குது, என்னது 2. ஆனால் ரூட் 10க்கு வேல்யூ இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வர மாதிரி. இல்லை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இங்கே பாருங்கள். இல்லை இதை எப்படி எழுதலாம், 20யை 2 × 20 எழுத முடியாது, சாரி 2 × 10ன்னு எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னு சொல்கிறீங்க, இங்கே தான் ரூட் 10க்கு தான் வேல்யூ இருக்கு இல்லையா, ஏன் அப்போ எழுதலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஒரு நம்பர் வந்து ரூட் எடுக்கிற மாதிரியும் ஒரு நம்பர் வந்து ரூட் எடுக்காத மாதிரியும் பிரித்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இல்லை எனக்கு இது புரியலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 40க்கு எல்சிஎம் எடுங்க, 20க்கு எல்சிஎம் எடுங்க. ஓகே, 2 டேபிள் என்ன வரும் 20. எல்சிஎம்னா எனது ப்ரைம் நம்பரில் தான் கண்டிப்பாக ஆப்வியஸாக நீங்கள் எடுப்பீங்க, கரெக்டாக? ஸோ 1 வரைக்கும் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதே மாதிரி 2 டேபிள் 10, 2 டேபிள் 5, 5 டேபிள் 1. இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பு. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் போடுறேன் பாருங்கள் இந்த மெத்தடில். ஓகே, எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ ஸ்கொயர் ரூட்டுங்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு சேம் நம்பர் பேர் பண்ணுவோம். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு நம்பர், அப்போ இது பேர் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதலாம், இதை 2 × 2 × 2 × 5, கரெக்டாக? மைனஸ் 20 எப்படி எழுதலாம், 2 × 2 × 5, கரெக்டாக? இப்போ இங்கே பேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு நம்பர் அது 2 2s are 4. அப்போ அதுக்கு ரூட் எடுத்தால் ஒரு ரூட் இல்லாமல் ஒரு நம்பர் எழுதலாமா? பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 5s are 10. இது ரெண்டுத்துக்கும் ரூட் கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் இப்போ இந்த 2க்கு ஒரு 2 எழுதலாமா, 2, இந்த ரூட் 5க்கு வேல்யூ இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் வீடியோவில். இதை எப்படி எழுதலாம், 2² × 2 × 5ன்னு எழுதலாமா? இதை அந்த 2² எனது 4, அதாவது 2 இதை வந்து இப்படி தனித்தனியாக எழுதலாம். 2² √2 √5, அந்த 2² தான் எனது 2ன்னு வேல்யூ, அதாவது √4ன்னு அர்த்தம், அதுக்கு வேல்யூ வந்து 2. ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக இப்படி எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு சேம் நம்பரை பேர் பண்ணிவிட்டு அந்த நம்பரை அப்படியே ரூட்டுக்கு வெளியே எழுதிடுங்க 1 டைம். ஓகே, கியூப்த் ரூட்னா 3 சேம் நம்பரை பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், இந்த 3 2க்கு பதிலாக ஒரே ஒரு 2 ரூட் இல்லாமல் எழுதுவோம், அதுதான். ஓகே, இப்போ பாருங்கள் இது மாதிரி வந்துடுச்சு.
இப்போ நம்ம எதை பண்ணலாம் 2 root 10 minus 2 root 5 2 வந்து காமனாக இருக்கும் ஸோ எழுதிக்கலாமா 2 வந்து காமன் ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது root 10 minus root 5 ஓகே இல்லைனா 2 காமனாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா 2 ரெண்டுத்துலேயுமே இருக்குது அப்போ ஒரே ஒரு தடவை எழுதுனா போதும் அப்போ இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது root 10 இந்த மைனஸ் அப்படியே போட்டிருக்கேன் இதில் என்ன பேலன்ஸ் இருக்குது root 5 அப்படியே எழுதியிருக்கேன் ஓகே நான் இப்போ சில பேருக்கு டவுட் வரலாம் ஏன் இந்த 2 root 10ஐயும் 2 root 5ஐயும் மைனஸ் பண்ணலாம் அப்படி பண்ணக்கூடாது மைனஸ் சப்ராக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் சேமாக இருந்தால் தான் பண்ணணும் அதாவது ஒரே மாதிரி பியூர் செட் அதாவது இங்கேயும் root 10 இங்கேயும் root 10 சேம் லைக் செட்ஸாக இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் root 10 அப்படி இருந்தால் தான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் இப்போது பாருங்கள் root 10க்கு வேல்யூ இருக்கா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் மைனஸ் போட்டு root 5ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2ஓட மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும் ஓகே ஸோ 2 இன்ட்டு root 1ஓட வேல்யூ என்னது 3.162 மைனஸ் root 5ஓட வேல்யூ என்னது 2.236 ஓகே இங்கே 2ஐ எடுத்து தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஏன் காமனாக எடுத்துருக்கேன்னா காமனாக எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா 2 இன்ட்டு இதை பண்ணணும் 2 இன்ட்டு இதை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணணும் அதுக்கு ஒன்றா மைனஸ் பண்ணிட்டு 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம்லே அதுதான் ஓகே ஸோ 2 இன்ட்டு இப்போ 3 பாயிண்ட் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் அதாவது 3.162ஐயும் மைனஸ் 2.236ஐயும் வந்து மைனஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு மைனஸ்லாம் ஆல்ரெடி பண்ண தெரியும் இல்லையா ஸோ என்ன வரும்னா 0.926 வரும் ஓகே இப்போ நம்ம 2 இன்ட்டு 0.926ஐ வந்து என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 1.852ங்கிற வேல்யூ வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் அதாவது 1.852 ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம் root 300 minus root 90 minus root 8 ஓகே அதாவது அதே மாதிரி எல்சிஎம் எப்பயுமே எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் 300 எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு சேம் நம்பராக பேர் பண்ணுங்கள் க்யூப்த் ரூட்னா 3 நம்பர் ஃபோர்த் ரூட்னா 4 நம்பர் அதுதான் ஓகே இப்போ ப்ரைம் நம்பர்ஸில் தான் எப்பயுமே நம்ம எடுப்போம் ஸோ 1 2s are 5 2s are 10 0 150 again 2 டேபிள் என்ன வரும் 75 ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன டேபிள் போடலாம் 5 போடலாமா ஸோ 5 1s are 5 balance 2 5 5s are 25 again 5 table 3s are so 3s are 3 table 1 next இந்த 90 எடுக்கலாமா இப்போ 90 ஸோ 2 டேபிள் 45 இல்லைனா 5 டேபிளில் கூட எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ நான் 2 போட்டதுனால அப்படியே எழுதிக்கிறேன் ஸோ 5 டேபிள் 5 9s are நெக்ஸ்ட்டு 3 டேபிள் 3 3s are நெக்ஸ்ட்டு 3 டேபிள் 1s are ஓகே நெக்ஸ்ட் இந்த ரூட் 8 எடுக்க போகிறேன் ஸோ 2 டேபிள் 4 2s are 8 அகெயின் 2 டேபிள் 2 2s are 4 ஸோ எல்லாத்துக்கும் நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்துட்டோம் இப்போ ஜஸ்ட் இங்கே அப்படியே நம்ம போட்டுடலாம் இங்கே வந்து இங்கே பேர் பண்ணிக்கலாமா இல்லை இந்த ரெண்டு சேம் நம்பர் இந்த ரெண்டு சேம் நம்பர் அப்போ இந்த ரெண்டும் என்ன பண்ணணும் ரூட்டுக்குள்ளே போடக்கூடாது வெளியே ஒரே ஒரு தடவை போடணும் ஓகே பேலன்ஸ் 3 அதை மட்டும் ரூட் 3க்குள்ளே போட்டுக்கணும் உங்களுக்கு புரியுதா இது புரியலன்னா நான் ஒன்றும் இல்லை நான் டேரெக்ட் நான் எப்பயும் போல் சொல்லித்தரேன் 300க்கு மேலே என்ன எழுதலாம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இதை தான் நான் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு 2 பேர் இந்த ரெண்டு 2 பேர் அப்போ ரூட்டுக்கு வெளியே எழுதுவோம் இல்லையா அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இது டேரெக்டாக இங்கேருந்து பார்த்து எழுதியிருக்கேன் ஓகே நோ ப்ராப்ளம் இப்படி எழுதலாம் ஸோ ரூட் 90க்கு என்ன வரும் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது அப்படியே போட்டுக்கோங்க ரூட் 8க்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஓகே ஸ்கொயர் ரூட் இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் ரெண்டு நம்பராக பேர் பண்ணுறாங்க 3 இருந்தால் 3 நம்பர் 4 இருந்தால் 4 நம்பர் ஓகே இப்போ இதில் எது சேமாக இருக்குது இது ரெண்டு தான் சேம் ஒரே நம்பர் அப்போ மைனஸ் 3 ரூட்டுக்கு வெளியே போட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது 2 இன்ட்டு 5 10 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம் ஓகே ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ரூட்டுக்கு வெளியே உள்ள நம்பரும் ரூட்டு உள்ள நம்பரையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் இது ரெண்டும் சேம் நம்பர் அப்போ ஒரு தடவை அந்த 2 வெளியே எழுதிட்டு ரூட் 2 தட்ஸ் ஆல் பார்த்தீங்களா இப்போ என்னங்க வந்திருக்கு 2 5s are 10 போட்டுக்கலாமா 10 ரூட் 3 மைனஸ் 3 ரூட் 10 மைனஸ் 2 ரூட் 2 இப்போ இது எல்லாத்துக்கும் கொஷனில் வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா போன சம் மாதிரி ஃபஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி இங்கே எதுவுமே காமனாக இல்லை பாருங்கள் கோஎஃபிஷியன்ஸ் அதனால் காமனாக எடுக்க வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் ஸோ 10 இன்ட்டு ரூட் 3யோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 1.732 மைனஸ் 3 இன்ட்டு ரூட் 1ஓட வேல்யூ என்னது 3.162 நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 2ஓட வேல்யூ 1.414 ஓகே இப்போ இது ஒன்றுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே அதாவது ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ 1.732 இன்ட்டு 10 இன்ட்டு 10 பண்ணால் என்ன வரும் அதாவது 17.32 வரும் நெக்ஸ்ட்டு மைனஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அதாவது 3.162 இன்ட்டு 3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 9.486 ஓகே நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி 1.414
into 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2.828 ஓகே இப்போ என்ன பண்ணணும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் இது வர ஆன்சரோட இதை மைனஸ் பண்ணணும் ஓகே மைனஸ் பண்ணலாமா அதாவது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம் 17.32 மைனஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னா 7.834 வரும் நெக்ஸ்ட்டு மைனஸ் 2.828 அந்த ஆன்சரோட என்ன பண்ணணும் மைனஸ் 2.828 மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் என்ன வருது 5.006 சாரி இங்கே பாருங்கள் கொஷனில் வந்து இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது நான் மைனஸ்ன்னு காப்பி பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க ஒரு சேஞ்சஸும் இல்லை இங்கே ++ன்னு போட்டுக்கோங்க ஃபைனலில் தான் சேஞ்ச் வரும் ஓகே இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வர ஆன்சரோட இதை மைனஸ் பண்ணணும் ஓகே கொஷனில் ஜஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணும்போது ராங்காக பண்ணிட்டேன் சாரி ஸோ 17.32 ப்ளஸ் 9.486 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 26.806 நெக்ஸ்ட்டு வர ஆன்சரோட இந்த 2.828 நம்ம மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும் ஸோ 2.828 ஸோ வாட் இஸ் த ஆன்சர் 23.978 ஓகே that's all this is the answer இங்கே பாருங்கள் உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம் கொஷனில் வந்து ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தாங்க ஃபாலோயிங் கரெக்ட் டு 3 places ஆஃப் டெசிமல்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு சம்லேயுமே வந்து 3 டெசிமல் தான் இருக்குது அதனால் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது இப்போ சப்போஸ் 4 டெசிமல் வந்தால் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த சம்முக்கு 23.9784 இந்த மாதிரி வந்திருக்கு ஆனால் ஆன்சரை வந்து டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பரோட நிப்பாட்டணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா 3 நம்பரோட நிப்பாட்டணும்னு சொன்னால் 4th நம்பரை பார்க்கணும் 2 நம்பரோட நிப்பாட்டணும்னு சொன்னால் 3rd நம்பரை பார்க்கணும் இப்போ 3 நம்பரோட நிப்பாட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் 4th நம்பரை பார்த்துருக்கேன் 4th நம்பர் வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை இங்கே ஆட் பண்ணிக்கணும் 5க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த நம்பரை விட்டுட்டு அப்படியே இதை எழுதணும் இப்போ இது 5க்கு கீழே இருக்கிறதுனால 23.978ன்னு எழுதுவோம் இதுவே இந்த 4க்கு மேலே இங்கே ஒரு 7 இருக்குன்னு வைங்களேன் இப்போ வந்து இது 5க்கு மேலே தான் அதனால் ஒரு நம்பர் வந்து இந்த முன்னாடி நம்பரோட ஆட் பண்ணால் என்ன ஆகிடும்னா 9ன்னு வரும் இங்கே தட் இஸ் த கரெக்ட் டு 3 places ஆஃப் டெசிமலாக மாற்றுறது ஓகே நெக்ஸ்ட் நம்ம 4th சம் பார்த்துருவோம் அரேஞ்ச் சர்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் அதாவது கொடுத்துருக்கிற சர்ட்ஸ் வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டருக்கு அரேஞ்ச் பண்ணணும் டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது பிக் டு ஸ்மால் ஓகே அதாவது எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பாருங்கள் 4th சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நான் எழுதிக்கிறேன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க க்யூப்த் ரூட் ஆஃப் 5 9th ரூட் ஆஃப் 4 and 6th root of 3 இப்படி தான் இதை ரீட் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம இந்த சர்ட்ஸை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஸோ நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்போம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம் இன்டீஜர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் ஃப்ராக்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் அதாவது இன்டீஜர்ஸ்னால் ஈஸியாக பண்ணிடுவீங்க ஹோல் நம்பர்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இப்போது இது ஃப்ராக்ஷன்ஸை என்ன பண்ணுவீங்க டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அரேஞ்ச் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து சர்ட்ஸ் வந்து லைக் சர்ட்ஸாக இருக்கணும் அதாவது லைக் சர்ட்ஸ்னால் என்னது ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது ஆர்டர் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் அது வந்து என்னது லைக் சர்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சேம் ஆர்டர் இருக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் இப்போ வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் இருக்குது அதாவது இங்கே 3 இருக்குது இங்கே 9 இருக்குது இங்கே 6 இருக்குது இதுவே இங்கே 3 சேமாக இருந்தால் உள்ளே இருக்கிற நம்பரை வச்சு எது சின்ன நம்பர் எது பெரிய நம்பர்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்டரை வந்து சேமாக கொண்டு வரணும் சேம் ஆர்டரில் அப்போ தான் நம்மளால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் ஒன்றுமே இல்லை இப்போ அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுப்போம் இல்லையா ஃப்ராக்ஷனில் அதே மாதிரி தான் இங்கே எல்சிஎம் எடுக்கணும் இந்த பவருக்கு 3க்கு 9க்கு 6க்கு எல்சிஎம் எடுக்கணும் ஓகே இந்த ஆர்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும் 3 9 6 நம்ம ஃப்ராக்ஷனில் இது பண்ணுவோம் இல்லையா ஃப்ராக்ஷன்ஸில் அதே மாதிரி தான் ஓகே ஸோ 3 டேபிள் 3 1s are 3 3 3s are 9 3 2s are 6 எல்சிஎம் எடுக்கும் போது எப்பவுமே ப்ரைம் நம்பர்ஸில் தான் எடுக்கணும் ஓகே ஸோ 3 1s are 2 அப்படியே இருக்கும் ஸோ 2 டேபிள் 1 1 1 ஸோ 3 3s are 9 9 2s are 18 ஸோ 18 வந்து எல்சிஎம் வருது இப்போ இந்த எல்லா பவரையும் வந்து 18ன்னு ஆக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் நான் எடுத்துக்கிறேன் க்யூப்த் ரூட் ஆஃப் 5 ஓகே இப்போ இங்கே 18 ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும் 6 கரெக்டாக அந்த 6 இங்கே போடுங்க இன்ட்டு 6 இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அது அப்படியே இங்கே பவரில் போடணும் ஓகே பவர் 6 அப்போ இங்கே என்ன வரும் 8 6 3 18 ஆகிடுச்சா 5 power 6 அப்படின்னா என்னது 5 வந்து 6 டைம் மல்டிப்ளை பண்ணணும் 5 into 5 into 5 into 6 டைம் 1 2 3 4 5
6 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, எப்படி மல்டிப்ளை பண்ண தெரியும் இல்லையா? அதாவது 5 5s are 25, நெக்ஸ்ட்டு 25 5s are 125, அந்த மாதிரி வந்து எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணும்? 6 டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 5 25, நெக்ஸ்ட்டு 5 பண்ணால் என்ன வரும்? 125, நெக்ஸ்ட்டு 5 பண்ணால் என்ன வரும்? 625, நெக்ஸ்ட்டு அதோட 5 பண்ணால் என்ன வரும்? 3125, நெக்ஸ்ட்டு அகெயின் 5 பண்ணால் என்ன வரும்? 15625. ஸோ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 18 பவர் ஆஃப் 15625. இந்த 18 வந்து நல்லா உள்ளே போடணும், இங்கே வெளியே போட்டுறக்கூடாது. ஓகே, அதுக்கு மீனிங் வேறு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது மாதிரி எல்லா சம்மையும் போடணும். நெக்ஸ்ட்டு 9th பவர் ஆஃப் 4. இப்போ இந்த 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 9 2s are 18. ஸோ அந்த 2 இங்கேயும் போடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும் இங்கே? 18th பவர் ஆஃப் 4 × 4. 4 2s are 18 மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அது ரெண்டுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ என்ன வரும்? 18th பவர் ஆஃப் 16. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 6th பவர் ஆஃப் 3. 6th பவர் ஆஃப் 3. இப்போ பாருங்கள், 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 6 3s are 18. சேம் 3 இங்கேயும் போடணும். ஓகே, so what is the answer? 18th power of 3 cube. So 3 cube na enadhu? 18th power of 3 into 3 into 3. So 3 3s are 9, 9 3s are 27. Okay, இப்போ பாருங்க எல்லாமே வந்து சேம் ஆர்டரா வந்துருச்சா? சேம் ஆர்டரா வந்துருச்சு. அதாவது என்னெல்லாம் வேல்யூ வந்திருக்கு பாருங்க? 15625, 16 and 27. கரெக்டா? எல்லாமே 18th பவர், அதாவது சேம் ஆர்டராக வந்துருச்சு. இப்போ நம்ம டிசனிங் ஆர்டரில் எழுதிடலாம். டிசனிங் ஆர்டரில் எப்படி எழுதணும்னு பாருங்கள். டிசனிங் ஆர்டர் என்னது? பிக் டு ஸ்மால். இதில் 15625 இருக்குது, 16 இருக்குது, 27 இருக்குது. எது வந்து பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு? இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ நம்ம நம்பர் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எது பெரிய நம்பர்? 27. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த பிக் நம்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாமா? எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் எழுதணும், இதை எழுதக்கூடாது. ஓகே, இதை எழுதுங்க. என்ன நம்பர்? இதுதான் ஃபஸ்ட்டு. கரெக்டாக? அதாவது இங்கேயும் நம்ம எழுதிக்கலாம் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து இது செகண்டு, நெக்ஸ்ட் வந்து இது தேர்டு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன் அரேஞ்ச் பண்ணும்போது. ஸோ அரேஞ்ச் பண்ணிடலாமா? அதாவது cubed root of 5 is greater than, next வந்து 6th root of 3 is greater than, next 9th root of 4. That's all. descending orderல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஈஸியான மெத்தட். திஸ் இஸ் மை மெத்தட். இது வந்து என்னுடைய மெத்தட் 1. பட் உங்கள் புக்கில் வந்து வேறு மெத்தட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கூலில் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மெத்தடையும் உங்களுக்கு நோ ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் இந்த மெத்தடில் போட்டால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் ஸ்கூலில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் செகண்ட் மெத்தட் உங்கள் புக் மெத்தட் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். புக் மெத்தட் என்னென்னா, அதாவது ஃபஸ்ட் நம்ம கொஷின் எழுதிடலாம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அதே மாதிரி தான் எல்சிஎம் ஆஃப் பவருக்கு 3 9 6 ஆர்டருக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துச்சு? 18 வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் 18 வந்திருக்கு இல்லையா? அதே 18 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் எப்படி போடணுன்னா, திஸ் ஸ்டெப், அதாவது ஃபஸ்ட் நம்பர் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி எழுதலாம்? 5 பவர் 1/3 எழுதலாமா? கரெக்டாக? அப்படி தானே எழுதுவோம் நம்ம எப்போயுமே. இந்த 3யை வந்து டினாமினேட்டரில் போடுவோம். கரெக்டாக? அதாவது 5 பவர் 1/3 தான் cubed root of 2. அதாவது ரூட் 2 நம்ம எப்படி எழுதுவோம்? 2 பவர் 1/2 எழுதுவோம். இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். அதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக இங்கே எழுதுவோம். அதே மாதிரி இப்போ இங்கே இப்படி எழுதலாமா? இப்போ இதை எப்படி பண்ணணும்னா 5 பவர், அதாவது 1/3, இப்போ வந்து இங்கே 18ன்னு கொண்டு வரணும். அதாவது மல்டிப்ளை 6ஓட மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5 பவர் 6 டிவைடட் பை 18. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நவ் இப்போ இதுதான் நெக்ஸ்ட். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இப்போ வந்து இங்கே பாருங்கள், அதாவது இதை இந்த 5 பவர் 6/18 எப்படி எழுதலாம்? இது 18th பவர் தான். இது 18 வந்து இங்கே வந்துடும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இந்த 3 வந்து இங்கே போயிருக்கு. அப்படின்னு என்னது? இங்கே 3 இப்படி வரும்னு அர்த்தம். அதுதான் 18 இங்கே வந்திருக்கு. ரூட்டுக்குள்ளே 5 பவர் 6. அவ்வளோதாங்க. அதே மாதிரி தான் நான் போட்டலையே. இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். அவங்க வந்து கொஞ்சம் புக்கில் வந்து சுற்றி வளைச்சி போட்டிருக்காங்க. ரொம்ப லாங் வேல போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடும். இல்லை உங்கள் புக் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு பாருங்கள் அதே தான் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அது வந்துருச்சு. இங்கே வந்து கொஞ்சம் சுற்றி வந்துருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே எப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டெப்பை தான் நம்ம வந்து இங்கேயே போட்டோம்.
ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே போட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஆன்சர் வரும். ஓகே, என்ன வந்துச்சு இதுக்கு, அதாவது 18th power of 15,625. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்னது 9th power of 4. அப்போ இது எப்படி எழுதலாம், 4 power 1/9 எழுதலாமா, கரெக்டாக? அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது 4 power 1/9 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இது 18 ஆகும். அப்போ என்ன அர்த்தம், 4 power 2/18. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம், இந்த 18 வந்து இங்கேயும் இந்த 2 வந்து இங்கே 4 ஸ்கொயர். அப்போ என்ன வந்துச்சு, 18th power of 4 4s are 16. அதே மாதிரி தாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடும். 6th power of 3. ஸோ இது எப்படி எழுதலாம், இப்போ 3 power 1/6ன்னு எழுதலாமா? ஸோ இப்போ 1/6, 3 power 1/6 இன்ட்டு 6ஓட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் தான் 18 வரும். ஸோ என்ன வரும், 3 power 3/18. ஸோ இது என்ன எழுதலாம், 18th power of 3. இந்த 3ஐ வந்து இங்கே எழுதலாம். அப்போ என்ன வரும், 18th power of 3 3s are 9, 9 3s are 27. அதே மாதிரி தான், அதே மெத்தடு தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் புக்கில், அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்த்துருவோம். அதாவது செகண்ட் சப்டிவிஷன், இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப்த் ரூட் ஆஃப் I, கமா நெக்ஸ்ட்டு கியூப்த் ரூட் அண்ட் ஃபோர்த் ரூட் ஆஃப் 7, கமா நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்றும் பயந்துட வேணாம், ரொம்ப கன்ஃபியூஷனும் ஆக வேண்டாம். நம்ம வந்து இங்கே பாருங்கள், இதே மாதிரி சம் மாதிரி கொண்டு வந்துடலாம், ஒரே பவராக ஒரே ஸ்கொயர் ரூட்டாக. எப்படின்னு பாருங்கள், வெரி சிம்பிள். ஜஸ்ட் இதை ஆர்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வரும், 3 2s are 6, அதாவது 6th root of 5ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 12th root of 7. நெக்ஸ்ட் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, 2 2 இருக்குன்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. அப்போ என்ன வரும், 2 2s are 4th root of 3. ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சேம் அதே மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், எல்சிஎம் ஆஃப் த ஆர்டர் என்னது, 6 12 4க்கு எல்சிஎம் எடுக்கணும். அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ 6 12 4க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, ஸோ 3 டேபிளில் போட்டுக்கலாமா, 3 2s are 6, 3 4s are 12, 4 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள், 1s are 2s are 2s are, நெக்ஸ்ட்டு 2 டேபிள், 1s are 1s are 1s are. ஸோ 3 2s are 6, 6 2s are 12. இப்போ நம்ம வந்து 12ன்னு ஆக்கணும் எல்லா பவரும். எல்சிஎம் என்ன வந்திருக்கு, 12ன்னு வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாமா, 6th power of 5. அதாவது இந்த நம்பர் எதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். 6ஓட என்ன மல்டிப்ளை பண்ணணும், 2. ஸோ சேம் 2 நான் இங்கேயும் போடுறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 12th power of 5 ஸ்கொயர் வந்து 5 into 5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 12th power of 25. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கலாமா, என்னது 12th power of 7. என்ன வருது பாருங்கள், 12th power of 7. அப்போ 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 1, அந்த 1 இங்கேயும் போடுறேன். ஸோ இதுக்கு நம்ம ஒன்றும் கேல்குலேஷன்லாம் போட வேண்டாம், அதே தான் வரும். ஸோ 12th power of 7 தான். நெக்ஸ்ட் நம்பர் 4th power of 3. 4th power of 3. ஸோ 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 4 3s are 12. சேம் 3 இங்கேயும் போடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 12th power of 3 into 3 into 3. ஸோ என்ன வரும், 12th power of 3 3s are 9, 9 3s are 27. ஓகே, இப்போ மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம டிசைனிங் ஆர்டரில் எழுதிடலாமா, எப்படி டிசைனிங் ஆர்டரில் எழுதணும் பாருங்கள். எது ஃபஸ்ட்டு வரும்னு பாருங்கள், 25 7 27. எது ஹையஸ்ட் நம்பர், எஸ் இதுதான் ஹையஸ்ட் நம்பர். ஸோ இதை வந்து நான் நம்பர் 1 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது நம்பர் 2, இந்த 25 நம்பர் 2. நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்பர் 3. நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்க்கு எழுதக்கூடாது, கொஷனில் உள்ள நம்பருக்கு தான் எழுதணும். அப்போ எது லாஸ்ட் உள்ளது தான் ஃபஸ்ட்டு, கரெக்டாக இது 1, நெக்ஸ்ட்டு 2 வந்து இது வந்துச்சு, நெக்ஸ்ட்டு 3 வந்து இந்த மிடில் உள்ளது வந்துச்சு. எப்பவுமே கொஷனுக்கு தான் எழுதணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாமா, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் கிரேட்டர் தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அண்ட் கியூப்த் ரூட் ஆஃப் 5 கிரேட்டர் தேன். நெக்ஸ்ட் வந்து கியூப்த் ரூட் ஆஃப் அண்ட் ஃபோர்த் ரூட் ஆஃப் 7. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த கிரேட்டர் தென் சைன் போடணும், ஏன்னா வந்து என்ன ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இல்லையா, அதனால். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 4th சம்க்கு போயிடலாம், 5th சம்க்கு போயிடலாம். Can you get a pure surd when you find pure surd என்னது, coefficient 1 இருக்கும், அதுதான் வந்து pure surd, கரெக்டாக? எஸ், அதாவது can you get a pure surd when you find the sum of 2 surds. அப்படின்னா என்னது, இது இந்த ஃபாலோயிங் கொஷின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஜஸ்டிஃபை ஈச் ஆன்சர் வித் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள்.
அதாவது can you get a pure cert when you find the sum of two certs? அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஜஸ்டிஃபை பண்ணணும். இது எஸ் ஆர் நோ ஒன், எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் மாதிரி எஸ் ஆர் நோ ஒன் நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகே, அதாவது ஏதாவது ரெண்டு சர்டை எடுத்து ஆட் சம் பண்ணால் பியோர் சர்டாக ஆன்சர் வருமா, அதே மாதிரி ஏதாவது ரெண்டு சர்டை எடுத்து சப்ராக்ட் பண்ணால் பியோர் சர்டாக வருமா, ஏதாவது ரெண்டு சர்ட்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணால் பியோர் சர்டாக வருமா, டிவைட் பண்ணால் பியோர் சர்டாக வருமா, இதுதான் நம்மளுடைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளாம் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, பியோர் சர்ட்னா என்னது, கோஎஃபிஷியன்ட் வந்து 1, கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இருக்காது. அதாவது பியோர் சர்ட்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், √2 √45, இங்கே எதுவுமே நம்பர் வராது, 1 இருக்குன்னு அர்த்தம், அதுதான் வந்து பியோர் சர்ட். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒன்று எடுக்கலாம். சம் ஆஃப் டூ சர்ட்ஸ், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் டூ சர்ட்ஸ்னால் என்னது, நான் வந்து ஏதாவது ஒரு சம் எடுத்துக்கிறேன். 3√2 and -2√2 எடுத்துக்கலாமா? எஸ், இது ரெண்டு சைடும் நான் எடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ண போகிறேன் நான். என்ன வரும், √2 ஏன் இங்கே √2 சேமாக எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா சேமாக இருந்தால் மட்டும் தான் ஆட் சப்ராக்ட் பண்ண முடியும், அதனால் சேமாக தான் எடுக்கணும் இங்கே, இது மட்டும் ரூல். ஓகே, இந்த சேமாக பியோர் சோட தான் ஆட் பண்ணும் போது இந்த ரெண்டுமே சேமாக இருக்கணும், சேம் ஆர்டரில் இருக்கணும். சேம் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான், சேம் ஆர்டரில் இருக்கணும், உள்ளேயும் சேம் நம்பர் இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் என்ன பண்ணணும், 3√2 என்ன பண்ணுவோம், இதை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2√2 கரெக்டாக. இப்போ √2 வந்து காமனாக இருக்குது, ஸோ 3 - 2 வாட் இஸ் ஆன்சர், 3 - 2 1, ஸோ 1√2. பார்த்தீங்கன்னா இது பியோர் சைடு தானே, ஸோ எஸ் வி கேன் ரைட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ்க்கும் என்ன வரும், 3√2 டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன், இதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ்னே எடுத்துக்க போகிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலும் என்ன வருது, பியோர் சைடாக வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் பண்ணாலும் பியோர் சைடாக வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, ப்ராடக்ட் பண்ணால் பியோர் சைடாக வருதான்னு. ஓகே, என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம், தேர்ட் சப்டிவிஷன் ப்ராடக்ட்க்கு √3 × √5 எடுத்துக்கலாமா. ஸோ ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் உள்ளேயும் ஒரே நம்பர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடிஷன் சப்ராக்ஷன் தான், ஆர்டரும் சேமாக இருக்கணும், உள்ளேயும் சேமாக இருக்கணும், அப்போ தான் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் மட்டும் சேமாக இருந்தால் போதும், உள்ள நம்பர் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன வரும், 5 3s are 15, ஏன்னா ஆர்டர் சேமாக இருக்கிறதுனால நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது பியோர் சைடு தானே, ஸோ எஸ் வி கேன் ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன, ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டூ சர்ட்ஸ், கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா எனக்கு டிவைட் பண்ணும்போது டூ சர்ட்ஸை டிவைட் பண்ணும்போது, ஸோ √2 / √2 பண்ணால் என்ன வருது, 1 வருது. ஸோ சர்டாக வரணும், அப்போ வேறு எதாவது எடுத்துக்கலாமா கூட, √3 எடுத்துக்கலாமா கூட, நம்ம எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ √2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், √3. ஸோ எஸ், இதுவும் வந்து ஒரு பியோர் சர்டு தான். ஓகே, ஸோ இந்த ஃபிஃப்த் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த நம்பர்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் ஒரு கண்டிஷன் சொன்னாலே அதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அடிஷன்னா ஆர்டரும் சேமாக இருக்கணும், உள்ளே இருக்கிற நம்பரும் சேமாக இருந்தால் தான் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷனில் வந்து ஆர்டர் மட்டும் சேமாக இருந்தால் போதும், உள்ளே இருக்கிற நம்பர் சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த் சம்க்கு போயிடலாம். கேன் யூ கெட் அ ரேஷனல் நம்பர் வென் யூ கம்ப்யூட் the sum of two sets, the difference of two sets, the product of two sets, the quotient of two sets. Justify each answer with an example. இதே மாதிரி சம் தான் என்ன கேட்டாங்கன்னா, இதில் வந்து ரேஷனல் நம்பராக வரணும், அதாவது ரூட் இல்லாமல் வெறும் நம்பராக வரணும். ஓகே, அதாவது ரெண்டு சைடு ஆட் பண்ணால் ரேஷனல் நம்பராக வருதா, டிஃப்ரென்ஸ் பண்ணால் ரேஷனல் நம்பராக வருதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸாம்பிளோட. ஓகே, நம்ம போட்டுடலாம். இப்போ சம், டிஃப்ரென்ஸ், ப்ராடக்ட், கோஎஃபிஷியன்ட் எல்லாமே போடணும். ஓகே, இங்கே பாருங்கள் செவன்த் சம், அதாவது ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்து ஆட் பண்ணால் என்ன வரணும், ரேஷனல் நம்பர் தான் வரணும். ஸோ நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கலாம், 2 + √3 and 2 - √3ங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாமா. இது ரெண்டு சர்ட்ஸை நான் எடுத்திருக்கேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வருதான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். 2 + √3 + 2 - √3. ஸோ +√3 - √3 கேன்சல் ஆகிடுச்சா. ஸோ 2 + 2 will be 4. ஸோ திஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர் ஒன்லி. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ஷன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், சப்ராக்ஷன் இதே எக்ஸாம்பிள் எடுத்தே சப்ராக்ஷனுக்கும் பண்ணலாம். ஓகே, சப்ராக்ஷன் 2, இதுக்கு பதிலாக நான் ரெண்டுமே 2 + √3 எடுத்துக்கிறேன். ஏன் அப்படி எடுக்கிறேன்னா, ஏன் அப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா 2 - √3 எடுத்துக்கலாமா.
அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் வந்து 6 + √3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன் இங்கே ப்ளஸ் இங்கே -√3 தான் எடுத்தீங்க, ஏன் +√3 எடுக்கலாம்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நான் இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இல்லையா, அதனால். ஏன்னா ரேஷனல் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன வரலாம், 2 + √3 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -6 -√3 வருமா. ஸோ +√3 -√3 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2 - 6 will be -4. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a rational number only. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் பண்ணி பார்க்கணும். ப்ராடக்ட் பண்ணி பார்த்தாலும் சேம் ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ சேம் எடுத்துக்கலாமா, எந்த வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த சர்ட்ஸ் வேணாலும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, 2 + √3 × 2 - √3. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா. இது வந்து a + b a - b ஃபார்முலாவில் கூட போடலாம். அதாவது a + b a - b என்னது, a² - b², கரெக்டா. அப்போ a², 2² 4, √3² என்ன வரும், 3. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 1. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ சர்ட். இல்லைனா உங்களுக்கு இந்த ஃபார்முலா மெத்தட் தெரியலனா இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நம்பராக 2ஓட ஃபஸ்ட் இது 2 மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் √3ஓட 2 மல்டிப்ளை பண்ணணும், அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்டில் வருதான்னு பார்க்கணும். அதாவது டிவைட் பண்ணும்போது 2 சர்ட்ஸ். ஏதாவது எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நான் என்ன எடுத்துக்கிறேன், 5√3/√3 எடுத்துக்கலாமா. ஸோ √3 கேன்சல் ஆகிடுச்சு. வாட் இஸ் த ஆன்சர், ஆன்சர் இஸ் 5. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6th and 7th சம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஏன்னா என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸாம் கூட எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3rd, 4th, 5th சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணல. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.